ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து யூடியூரில் பற்றி பார்க்க போகிறோம். யூடியூரில் வந்து நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஒரு காம்போனண்ட்டில் வந்து துளையை போடுவதற்கு, அதாவது ஹோலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டர்னிங் சென்டர்லையும் மில்லிங் சென்டர்லையும் வந்து பயன்படுத்துவோம். இந்த யூடியூருடைய பாடி வந்து ஹார்டன் ஸ்டீலால் செய்யப்பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து கார்பைடால் வந்து செய்யப்பட்டிருக்கும். இந்த யூடியூரில் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரீ ட்ரில், அதாவது சென்டர் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம், அது போல் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இந்த யூடியூரில் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். யூடிரில் இண்டெக்ஸபிள் ட்ரில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ரெண்டு இன்செர்ட் இருக்குது, இண்டெக்ஸபிள் இன்செர்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இண்டெக்ஸபிள் ட்ரில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ட்ரில் போயிடுச்சுன்னா நம்ம வேறு ட்ரில்லு மாற்றுவோம். பட் இதில் வந்து அது போல் கிடையாது. இன்செர்ட் போயிடுச்சுன்னா வேறு இன்செர்ட் மாற்றிக்கலாம். பட் நம்ம வந்து ட்ரில் வந்து அதே யூடிரில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரில்லு வந்து த்ரூ கூலண்ட் இருக்கும். யூடிரில் ரெண்டு இண்டெக்ஸபிள் இன்செர்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் ஒரு இன்செர்ட் வந்து ஐடியில் கட் எடுக்கும், ஃபேஸ்லேயும் கட் எடுக்கும். இன்னொரு இன்செர்ட் வந்து ஐடியுடைய ஃபேஸில் கட் எடுக்கும். குறுகிய நேரத்தில் நம்ம யூடிரில் பயன்படுத்தி பெரிய அளவிலான துளைகளை துளையிட முடியும். அப்படி பெரிய அளவிலான துளைகளை குறைந்தபட்ச நேரத்தில் துளையிடுவதால் நமக்கு சைக்கிள் டைமும் கம்மியாகும். அப்படி சைக்கிள் டைம் கம்மியாகும் போது நமக்கு ப்ரொடக்ஷன்ன்றது அதிகமாகும். ஸோ நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம யூடியூரிலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது போல் வந்து யூடியூரில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.